ஒரு டாக்டர் சொன்னா, டயட்டிஷியன் சொன்னா கூட திரும்பி போய் ஏஐயை கேட்குறாங்க, சாட் ஜிபிடி கேட்டுட்டு தான் நம்புறாங்க. இந்த அளவு ஏஐயால பண்ண முடியாது. ஸோ ஏஐலேருந்து நீங்கள் ஒரு டயட் எடுத்தால் அது ஒரு கைடன்ஸ் தான். இப்போ ஏஐங்கிறது இருக்கிற டேட்டாவை வச்சு அது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டயட் கொடுக்கும். இப்போ நாங்கள் உங்களை பார்த்து உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜை கேட்டு என்ன உணவு சாப்பிட்றீங்க அதை கேட்டு நாங்கள் உணவை கொடுக்குறோம். இது எப்படி ஏஐ கண்டுபிடிக்கும்? எப்படி ஏஐ சொல்லும் உங்களுக்கு மில்லட்ஸ் ஒத்துக்காதுன்னு? கருப்பு கவுனி அரிசியை நைட்டில் ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோ டிசிஷன்ஸ் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும், பட் அதால் இன்னும் அந்த அளவு அதை ட்ரெயின் பண்ணல. ஸோ ஒரு கலர்லேயே இவ்வளோ வித்தியாசம் வந்தால் உணவில் எவ்வளோ? காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம லிவ் பண்ணுற ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எங்கே பாரு வந்துடுச்சு. இதனால பயங்கர ஸ்ட்ரெஸ் வேற வந்துடுச்சு நிறைய பேருக்கு. வேலை போயிடுமா, ஏஐ எங்கள் வேலையை எடுத்துட்டுருமா, அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி டயட்டெட்டிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா டயட்டிஷியன். இப்போ நாங்கள் உங்களை பார்த்து உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜை கேட்டு என்ன உணவு சாப்பிட்றீங்க அதை கேட்டு நாங்கள் உணவை கொடுக்குறோம். இதுக்கு பதில் நீங்கள் ஏஐயை கேட்டு என்னோட ஹைட், வெயிட் இது, நான் நார்மலாக சாப்பிட்ற உணவு இது அப்படின்னு கேட்டு ஏஐ ஒரு டயட்டு கொடுக்குது. இதை ஃபாலோ பண்ணால் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்கு நாங்கள் போகணும் டயட்டிஷியன்ட்ட, என்ன பெனிஃபிட், எல்லா டேட்டாவும் இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏஐங்கிறது இருக்கிற டேட்டாவை வச்சு அது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டயட் கொடுக்கும். பட் நீங்கள் நார்த் இந்தியன் இல்லை சவுத் இந்தியன் இல்லை பெங்காலி, உங்களுக்கு இந்த அலர்ஜி இருக்குது, இந்த உணவு சாப்பிட முடியாது, அதெல்லாம் வேணால் அது பண்ணும். பட் பெங்கால் டயட் ஒரு 4 விதம் இருக்கும், அதுலேருந்து எடுத்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கும். அது உங்களுக்கு செட் ஆகுமா? இப்போ கேரளா டயட் அப்படின்னு எடுத்து ஒரு 6-7 டயட் போட்டிருப்பாங்க யாரும், அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். பட் கேரளாவில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சாப்பிட்றாங்களா? தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சாப்பிட்றாங்களா? ஒரு கம்யூனிட்டி, ஒரு வீடுலேயும் பண்ணுற உணவு டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த அளவு ஏஐயால் பண்ண முடியாது. ஸோ ஏஐலேருந்து நீங்கள் ஒரு டயட் எடுத்தால் அது ஒரு கைடன்ஸ் தான். இப்போ நீங்கள் நார்மல் டயட்டை பெட்டர் பண்ணணும், நாங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல, அதை பெட்டர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஏஐ சஜஷன்ஸ் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு வெயிட் லாஸ் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி டயபெட்டிஸ் இல்லை பிளட் ப்ரெஷர் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை சர்டன் கேன்சர்ஸ், இதுக்கெல்லாம் டயட் வேணும்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் டயட்டிஷியனை மீட் பண்ணும். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டேட்டாவும் தான் ஏஐயில் இருக்கே கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கொடுக்காது. உங்கள் உணவை நீங்கள் மாற்றி சாப்பிட்டா அதில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அதில் சிலதை நீங்கள் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டெஃபிஷியன்சிஸ் வந்துடலாம். ஒருத்தர் ஆக்சுவலி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க அவங்க கம்ப்ளீட்டாக வேகன் டயட் மாறிட்டாங்க. லைஃப் ஸ்டைல் மெடிசனில் போயிட்டு அவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி டேட்டாவில் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் வெறும் வேர்க்கடலையை, பச்சை வேர்க்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் அப்படித்தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேர்க்கடலைன்னு எடுத்தாலே நம்ம நாட்டில் யாருமே பச்சையாக சாப்பிட மாட்டோம். ஏன்னா வறுத்து சாப்பிடுவோம் இல்லை வேக வச்சு சாப்பிடுவோம். இதோட சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹீம் அக்ளூட்டனன்ஸ் இருக்குது, அதாவது ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதை நம்ம எடுக்கணும். பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதம் இல்லை ஹோம் ரெமெடியில். இதை குறைக்கணும். இதை குறைக்கிறதுக்கு வெறும்னு ஊற வச்சா ஆகாது. இதை ஹீட் பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும், இல்லை வேக வைக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் போகும். ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு வித்தின் 2 months அவங்களுக்கு விட்டமின் டி, B12 எல்லா டெஃபிஷியன்சியும் வந்துடுது. நல்லா போய் வெயிட்ஸ் தூக்கிட்டு பண்ணிட்டு இருந்தவங்க 2 மாதத்தில் மசில்லாம் குறைஞ்சி போனெல்லாம் வீக் ஆகி முட்டு வலி இந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு 20-25 வயசு வரணும். நம்ம பெரியவங்க நம்மளை பார்த்துட்டு நார்மலாக நம்ம உணவை எப்படி எப்படி சாப்பிடணும் அந்த காம்பினேஷன்ஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக வரோம். அதை விட்டுட்டு நம்ம புதுசாக ஏதோ பண்ண ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒத்துக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் அப்படின்னு எடுத்தால் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்த்தி, நானும் தான் சொல்லுவேன். ஆனால் சில பேருக்கு மில்லட்ஸ் ஒத்துக்கவே ஒத்துக்காது. இது எப்படி ஏஐ கண்டுபிடிக்கும்? எப்படி ஏஐ சொல்லும் உங்களுக்கு மில்லட்ஸ் ஒத்துக்காதுன்னு? அந்த மாதிரி ஒருத்தர் கூட வந்தாங்க. மில்லட்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்கல, ஏன்னா டைஜஷனே ஆகலை. டைஜஷனே சரியா ஆகாதவங்க மில்லட்ஸ் எடுத்தா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாத ப்ளோட்டிங், இருக்கிற டைஜஷன் ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தி ப்ராப்ளம்ஸ் ஆகி டைஜஷனே ஆகாத இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணுற அளவு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஒத்துக்குமோ அது மாதிரி பார்த்து தான் உணவு கொடுக்க முடியுமே வழிய எல்லாருக்கும் மில்லட்ஸ் கொடுக்க முடியாது. இது எப்படி ஏஐ கண்டுபிடிக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸை ரோஸ்ட் பண்ணணும், ஃபர்மெண்ட் பண்ணணும், ஸ்ப்ரவுட் பண்ணணும்னு சொல்கிறோம். அந்த விஷயம்லாம் அது சொல்லாது. மூணாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒயிட் ரைஸ்லேருந்து கிளம்பரிச்சு நம்ம பாலிஷ்ட் மில்லட்ஸில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் தென்னை கம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த நார் சத்து உடம்புல டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு சாமையே ஒத்துக்கலைன்னா அப்போ மில்லட்ஸை விட்டுட்டு நம்ம கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் பண்ண ஹியூமன் பிரெயின் வேணும், ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா ப்ராக்கலி, கேபேஜ், கேல், லெட்டஸ் அப்படிங்க. நம்ம காய் அந்த அளவு வராது, ஏன்னா அந்த டேட்டாவில் அந்த காய்கள்லாம் கிடையாது. பட் நம்ம ஊரில் பலவித காய் இருக்கு. அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், கீரைன்னு எடுத்தால் உலகத்தில் 2-3 கீரை தான் கிடைக்கும். நம்ம ஊரில் 16 வித கீரை இருக்கு. முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அப்புறம் சிறுகீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, வெள்ளாரக்கீரை, இப்படி போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எப்போ எது யூஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் நம்ம ஏஐயில் ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அதை இன்னும் அழகாக பண்ணுறதுக்கு எப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். பட் ஹியூமன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி இருக்குது, டைஜஷன் இருக்குது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸில் எப்படி பழக்க வழக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். இது இன்னும் அந்த அளவு டேட்டா கொடுக்கல, அது வரவும் வராது. ஸோ நீங்கள் ஏஐயை வச்சு நீங்கள் டயட் ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது கம்ப்ளீட் டயட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. ஒரு ப்ளூ கார் போகிறது, அது என்ன டைப் ஆஃப் கார்? ப்ளூ. இப்போ ப்ளூலேயே 5 வித ப்ளூ கார் போனால் அது டக்குன்னு அதால் கண்டுபிடிக்க முடியாது. வேறஸ் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும், ஓ இது டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, இது அல்ட்ராமரைன் ப்ளூ, எல்லாமே சொல்லும். பட் அதால் இன்னும் அந்த அளவு அதை ட்ரெயின் பண்ணல. ஸோ ஒரு கலர்லேயே இவ்வளோ வித்தியாசம் வந்தால் உணவில் எவ்வளோ? இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த வடையாக எடுத்தால் ஒத்துக்காது நிறைய பேருக்கு. இதே உளுந்த இட்லி மாவில் போட்டு புளிக்க வச்சு அதை ஃபர்மெண்ட் பண்ணி கொடுத்தா இது நிறைய பேருக்கு ஒத்துக்கும். ஏன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அந்த உளுந்தை ஈஸியாக பண்ணிடுது. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு சொல்லித்தர முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை நைட்டில் ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோ டிசிஷன்ஸ் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தெரியாது. இதே கேல், ப்ராக்கலி, லெட்டஸ் தான் சாப்பிடுங்கன்னா அது நம்ம ஊரில் நல்லாவே இல்லையே. லெட்டஸ்லாம் வதங்கி கிடக்குது. நம்மளுக்கு தேவை நம்மளோட முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, இது இருக்கிறது, இதுதான் சாப்பிடணும். ஸோ அதனால சீட் ஆகாதங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்து என்ன வேணுமோ பண்ணுங்க. அப்போ ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் ஏஐயை யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணலாம். ஹெல்த் விஷயத்தில் அதை யூஸ் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஒரு டாக்டர் சொன்னால், டயட்டிஷியன் சொன்னால் கூட திரும்பி போய் ஏஐயை கேட்குறாங்க, இல்லை சாட் ஜிபிடி இந்த மாதிரி
ஒரு விஷயத்தை கேட்டுட்டு தான் நம்புறாங்க. அது சொல்றது பூரா நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோல நம்ம பார்த்தது ஏஐ சம்பந்தப்பட்டு நம்ம டயட் டைரக்டா எடுக்காதீங்க. நீங்க டயட்டிஷியன்ஸ் டெஃபினட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.